கபில சந்திரசேன வாக்குமூலம் வழங்கின அடிப்படையில தான் மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஊழல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டாரே தவிர அவரை கைது செய்யறதுக்காக அங்க யாருமே கூப்பிடல. இடைத்தங்கல் முகாம்கள்ல மக்கள் இன்னுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இங்க இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கால சேகரிச்ச பணம் எல்லாம் எங்க, நிதி எல்லாம் எங்க அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினும் இந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம் இல்லையா? மேபி அந்த காசுல தான் அவங்க வந்து அந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் செஞ்சாங்களோ தெரியாது இல்லையா? வந்த காசு எங்க, அதே மாதிரி $2.5 மில்லியன் என்னாச்சு, சரி இப்ப 8 கோடி எங்க, சோ அது என்ன சொல்றது, இப்ப என்னாச்சு அப்பு அப்படின்னு கேக்குற அளவுக்கு தான் நம்ம நிலைமை வந்து வந்திருக்காரு விஜய். அவருக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அவரு நம்ம கடற்தொழில் அமைச்சருக்கு ரிப்ளை பண்ணி இருக்க போறாரா? துர்கா லட்சுமி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு. வணக்கம் கொடிஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் கொடிஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? இருக்கேன். என்னன்னா நாட்டுல வந்து இப்போ கொஞ்ச நாளாவே சீரற்ற வானிலையாவே இருக்கு. எங்க பார்த்தாலும் மழை, அப்படி மழை பெய்யுது. கொழும்புல எல்லாம் செம்மையா மழை பெஞ்சிட்டு இருக்கு. இதனால மக்கள் பலரும் பெரிய பாதிப்புகளை சந்திச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நல்லா இல்லைன்னாலும் கொஞ்சம் சீரற்ற வானிலையினால மைண்டும் கொஞ்சம் அப்செட்டா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கபில சந்திரசேன் அவருடைய வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து நிறைய தகவல்கள் வந்து இப்ப வெளியாகி இருக்கு. நிறைய சாட்சியங்கள் வந்து அவங்களுடைய வாக்குமூலத்தை வந்து கொடுத்திருக்காங்க. அதை பத்தி இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்கலாம். ஓகே, அதே மாதிரி இப்போ திரைசேரியில இருந்து ஒரு அமௌண்ட் வந்து திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் அண்மைய நாட்களா நாட்டுல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருந்தது. இதை அடுத்து அதே வரிசையில வந்து இந்த ஏர்லைன்ஸ் விஷயம் இருக்கு இல்லையா, கபில சந்திரசேன அப்படின்னு சொல்லும்போது இந்த ஏர்லைன்ஸ் விஷயத்துல மற்றும் ஒரு மோசடி நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பாராளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் இப்ப வெளிப்படுத்தி இருக்காரு. அதை பத்தி நம்ம நிகழ்ச்சியில பேசலாம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் விஜய் இருக்கார் இல்லையா, அவர் வந்து தமிழக மீனவர்கள் பத்தி சில விஷயங்கள் பேசியிருந்தாரு. அதுக்கு இன்னைக்கு கடற்தொழில் அமைச்சர் வந்து அவருக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஓகே, நிகழ்ச்சிக்குள்ள போலாமா? சரி, வாங்க போகலாம். முதலாவதா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்பதான் தித்வா புயல்ல இருந்து தட்டுத்தடுமாறி இலங்கை வந்து ஒரு நிலைமைக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாளா ரொம்ப வெயில் அடிச்சது. அந்த வெயிலுக்கெல்லாம் சேர்த்து வச்சு இப்ப மழை அடின்னு அடிச்சு ஊத்துது அப்படின்னு சொல்லலாம். இதால வந்து நிறைய பகுதி மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. சில பகுதியில எல்லாம் பேட்டன் எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் எல்லாம் மூடிட்டாங்க. மக்களை வந்து ரொம்ப கவனமா இருக்க சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் வந்து அறிவுறுத்திருக்காங்க. இதுலயும் ஸ்பெஷலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தளம் இருக்கு இல்லையா, புத்தளத்துல வந்து 4000 குடும்பத்துக்கு மேல வந்து இந்த மழையால பாதிக்கப்பட்டிருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதே மாதிரி இப்ப எதிர்வரும் 36 மணித்தியாலங்கள் வந்து ரொம்பவே தீவிரமடையும். 36 மணித்தியாலங்கள்ல வந்து நிலைமை இன்னும் மோசமடையும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இந்த நிலைமை வலுவில இருந்து போகணும் அப்படின்னு சொன்னா 36 மணித்தியாலத்துக்கு அப்புறமா தான் அப்படின்னு சொல்லியும் வளிமண்டலவியல் திணைக்களம் ஒரு எச்சரிக்கையை முன்வச்சிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ஒரு கேள்வி எழுப்பப்படுது. என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நீங்க சொன்ன மாதிரி டித்வா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய இயற்கை அனர்த்தத்தால நாங்க எல்லாருமே பாதிக்கப்பட்டிருந்தோம். பல உயிரிழப்புகள் இல்லையா, கிட்டத்தட்ட 16 லட்சத்துக்கும் அதிகமானவங்க வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க. 650க்கு உட்பட்ட மக்கள் வந்து உயிரிழந்திருந்தாங்க. இதனால் உயிரிழப்புகள் பதிவாகி இருந்தது. அதுவும் 2 லட்சத்துக்கணக்கு சிறுவர்கள் பாதிக்கப்பட்டிருந்ததாகவும் தரவுகள் வெளியாகி இருந்தது. ஆனா இப்போ இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம், நீங்க கூட அடிக்கடி எங்களுடைய நிகழ்ச்சியில வந்து பேசக்கூடிய ஒரு விஷயம், இந்த இடைத்தங்கல் முகாம்கள்ல இருக்கக்கூடிய மக்கள். டித்வா சூறாவளியால பாதிக்கப்பட்டவங்க இன்னும் பல பேர் வந்து இடைத்தங்கல் முகாம்கள்ல தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க. அதுலயும் அந்த எண்ணிக்கை சரியா சொல்லணும் அப்படின்னா 1000க்கும் அதிகமானவங்க, 1200க்கு உட்பட்ட மக்கள் வந்து இன்னமுமே அவங்களுடைய அந்த இழப்பீடுகள் கிடைக்காத காரணத்தினாலையும் அவங்களோட அந்த சொந்த வீட்டுக்கு போக முடியாத காரணங்கள்னாலையும் இப்ப எவ்வளவு நாள் இருக்கும், டித்வா வந்து ஒரு கிட்டத்தட்ட 6 மாசம் 7 மாசம் ஆயிருச்சா, இந்த காலப்பகுதி வரைக்குமே அவங்க வந்து இடைத்தங்கல் முகாம்கள்ல தான் தங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இப்போ இருக்கக்கூடிய இந்த வானிலை மாற்றங்களுக்கு நம்ம பேசியே ஆகக்கூடிய ஒரு விஷயமா தான் இருக்கு. இந்த டைம்ல அவங்களுடைய சிச்சுவேஷன் எப்படி இருக்கும், அதை வந்து அரசாங்கம் ஏன் கண்டுக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த இடத்துல எழுப்பப்படுது இல்லையா? ஆமா, இதுக்கு முன்னாடியே அரசாங்கம் வந்து ஏதாவது செஞ்சுச்சா அப்படின்னு கேட்டா ஏதோ 1-2 செஞ்சிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் அவங்க வந்து எதிர்பார்த்திருக்காம இருந்திருக்கலாம். அதே மாதிரி ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டித்வா புயலுக்கு முன்னாடி கூட வெளிநாட்டு ஊடகங்கள் வந்து எச்சரிக்கை விடுத்திருந்துச்சு. இலங்கையில வந்து பெரிய ஒரு மழை வீழ்ச்சி ஒன்று பதிவாகும் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருந்தாலும் அதை வந்து அரசாங்கம் கண்டுகொள்ளாம இருந்ததுதான் அப்போதைய பேரழிவுக்கு வந்து ஒரு காரணமா இருந்துச்சு. அதுல விட்ட பிள்ளைய வந்து இதுல விடாம அரசாங்கம் சில
நடவடிக்கை எடுத்து நீங்க சொன்ன மாதிரியே அந்த முகாமில் தங்கியிருக்கவங்களுக்கு வந்து ஒரு சிறிய நிவாரணம் சரி கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். அதே மாதிரி இப்போ இந்த சீரற்ற காலநிலையால வந்து 2 பேர் உயிரிழந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு. ஆமா. இப்போ என்னன்னா, ஆரம்பத்துல டித்வா புயல் வர்ற சந்தர்ப்பத்துல, அரசாங்கம் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த வளிமண்டலவியல் திணைக்கள அதிகாரிகளோட கவனயீனம்னால ஒழுங்கான முறையில வந்து இத மக்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் போகல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம, இந்த கடந்த அரசாங்கத்துல ஆட்சி கால பகுதிகள்ல வந்து இப்படி ஒரு புயல் நிலைமையோ, இப்படி ஒரு சூறாவளியோ, இல்லாட்டி மிகப்பெரிய ஒரு வானிலை மாற்றமா இருக்கட்டும், வெதர் வந்து மாறிக்கிட்டு இருக்கும்போது, அத அனலைஸ் பண்றதுக்கான விஷயங்கள் டெக்னாலஜி வந்து எங்களோட நாட்டுல வந்து சரியான முறையில இல்ல. கடந்த ஆட்சியில வந்து அதுக்கான பணம் வந்து இருந்தாலும், அந்த பணத்த வந்து குடுத்திருந்தாலும், அத முறையா கொண்டு வரல. அத முறையா வந்து வளர்ச்சி அடைய செய்யல அப்படிங்கிறது தான் அரசாங்கம் வந்து அந்த சந்தர்ப்பத்திலயும் சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. ம். இப்போ இந்த டிட்வா நடந்து இன்னமுமே 6, 7 மாசம் ஆகியும் இன்னமுமே மக்கள் வந்து இடைத்தங்கல் முகாம்கள்ல தான் தங்கிட்டு இருக்காங்க. இப்போ நடந்தது கூட ஒரு திடீர்னு வந்து ஒரு மாற்றமா இருக்கலாம். அப்படி வச்சுக்குவோமே. ஆனா, இனி எதிர்வரப்போற நாட்கள்ல வந்து எங்களுடைய நாட்டுல எப்படியுமே வெதர் மாறிக்கிட்டே இருக்கும் இல்லையா? மழை அதுக்கப்புறமா வெயில் இப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ இனி வரக்கூடிய காலப்பகுதிகள்லயும் இந்த மக்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. மத்தது இப்போ இவங்களுக்கான பிரச்சனை என்ன அப்படின்னா, காணி உரிமங்கள் இல்ல அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்களுக்கு இந்த இடைத்தங்கல் முகாம்கள்ல இன்னுமே இருக்கிறதுக்கான காரணமா மாறி இருக்கு. காணி உரிமங்கள் இல்ல, மத்தது அவங்களுக்கான இழப்பீடு தொகை முழுமையா கிடைக்கல அப்படிங்கிறது தான். மத்தது அவங்க வந்து அந்த அவங்களுடைய சொந்த வீடுகள் இருந்திருக்கும் இல்லையா? அந்த வீடுகள் எல்லாமே வந்து இன்னமுமே மண் சரிவு அபாய வலயத்துக்குட்பட்ட பகுதிகள்ல தான் இருக்கு. அப்படிங்கிறது தான் இவங்கள இன்னும் அவங்களோட வீட்டுக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கி இருக்கு. இப்படியான பின்னணியில ஜனாதிபதி கூட அண்மையில ஒரு கூட்டத்துல கலந்துட்டு இருந்தார். நுவரெலியால கலந்துட்டு பல அறிவுறுத்தல்கள மக்களுக்கு அவங்க அதிகாரிகளுக்கு வழங்கி இருக்காரு. இந்த இழப்பீடு தொகையை வந்து ஒழுங்கான முறையில வழங்கணும். வழங்கி கவனயீனமா இருக்கக்கூடாது. அவங்களுக்கு அந்த அமௌண்ட் போறதுக்கான எவ்வளோ குயிக்கா போகணுமோ, அத குடுத்து அவங்கள வந்து மறுபடியும் அவங்களுடைய சொந்த வீடுகளுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற விஷயம். இங்க என்னடா அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும். 25,000 15,000 அதுக்கப்புறம் வந்து ரூ. 5,00,000. அதாவது வீட்டுக்கு என்ன சேதம் நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு தரவே இல்லாம நாங்க உங்களுக்கு 5,00,000 தாரோம். நீங்க வந்து ஃபர்ஸ்ட்டா 3,00,000 உங்களுக்கு குடுப்போம். அத வச்சு நீங்க வந்து உங்களோட வீட வந்து இனிமே ஒரு அனர்த்தத்துல பாதிக்காத மாதிரி நீங்க அந்த வீட செஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் பேலன்ஸா இருக்கக்கூடிய 2,00,000 நாங்க உங்களுக்கு தருவோம் அப்படின்னு அரசாங்கம் நிறைய நிவாரண திட்டங்கள அறிவிச்சிருந்தாங்க. ஆனா, எங்களுடைய மலையக மக்கள் இன்னமுமே கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த டிட்வா சூறாவளியால பாதிக்கப்பட்ட மக்கள் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச வேண்டிய ஒரு விஷயம். ஆனா, இந்த சீரற்ற வானிலையாலயும் அவங்க ரொம்ப கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. சரி. இந்த சீரற்ற வானிலை வந்து எவ்வளவு நாள் நீடிக்க போகுது அப்படின்னு தெரியல. தெரியல. ஸோ அதுவரைக்கும் மக்கள் வந்து அரசாங்கம் நிறைய கோரிக்கைகள் வந்து விடுத்திருக்காங்க. மண் சரிவு அபாயம் இருக்கிற பகுதியில இருக்க மக்கள் வந்து கொஞ்சம் பாதுகாப்பா இருங்க அப்படின்னு நிறைய அறிவுறுத்தல்களை வந்து குடுத்திருக்காங்க. அதையும் மக்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி சேஃபா இருங்க அப்படின்றதையும் கேட்டுக்கொள்றேன். ஓகே. அதே மாதிரி கபில சந்திரசேன இல்லையா? ம். கபில சந்திரசேன அவர் வந்து இறந்திருந்தாரு. அத ம். பத்தின அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நிறைய அ தகவல்கள் வந்து வெளியாகி இருந்துச்சு. இது கொலையா, தற்கொலையா அப்படின்ற சந்தேகம் கூட இப்பவும் நிறைய பேருக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ம். அப்ப வந்து முதல்ல அவர் வந்து இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து பார்த்திருப்பாங்க இல்லையா? அந்த சாட்சிகள் வந்து வெளியாகி இருக்கு. அதுல வந்து ஒரு லோயர் ஒருத்தர் வந்து நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கபில சந்திரசேன அவர் வந்து ஆல்ரெடி பயத்துல தான் இருந்தாராம். ம். நான் வந்து திருப்பி உள்ள போறேன் அப்படின்ற பயத்துல இருந்ததாகவும், அவர் வந்து முதல்ல வீட்டுக்கு போகும்போது, அந்த அரவிந்த டி சில்வா இருக்கார் இல்லையா? அவரு கூட இருவர் இருந்தது வந்து தெரியாது. நாங்க கதவ திறந்து பார்க்கும்போது, அந்த ம். பெல்ட் பட்டின்னு சொன்னாங்க இல்லையா? ம். அது ம். வந்து ஒரு கதவுல இருந்ததாகவும், இவர் வந்து கீழ விழுந்து ஒரு கதிரை ஒண்ணு இருந்திருக்கு. அந்த ம். கதிரையில இவருடைய ஒரு பக்க முகம் வந்து அழுத்தி இருந்ததாகவும் ம். தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதுக்கப்புறமா இவர் பயந்து போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாக்டரும் வந்து சாட்சியங்கள் குடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வரும்போதே அவர் வந்து உயிரிழந்துட்டாரு அப்படின்ற மாரி சொல்றாங்க. ம். அப்போ வந்து எவ்வளவு நேரத்துக்கு முன்னாடி அவருடைய உயிர் வந்து பிரிந்திருக்கலாம் அப்படின்னு நீதிபதி கேள்வி எழுப்பினதுக்கு வந்து 1 இல்லது 2 மணித்தியாலங்களுக்கு முன்னாடி வந்து இவர் உயிரிழந்திருக்கலாம் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ம். இதுல என்ன ஸ்பெஷல் அப்படி பார்த்தீங்கன்னா, நீதிபதி வந்து கேட்டிருக்காரு. அந்த வீட்ல சிசிடிவி எல்லாம் இருக்கும் இல்லையா? ம். சிசிடிவி தரவுகள எடுத்தீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, அங்க தான் ஒரு பதில் வருது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல வந்து சிசிடிவி இருக்கு. அது வந்து வொர்க் ஆகும். ஆனா, அதுல எதுவுமே வந்து ஸ்டோர் ஆகியிருக்காது அப்படின்ற ரெக்கார்ட். ரெக்கார்ட் ஆகியிருக்காது அப்படின்ற ம். தகவல வந்து போலீஸார் வந்து தெரிவிச்சிருக்காங்க. ம். அதான் இந்த விஷயத்துல வந்து இப்போ அ சரியா சொல்லணும் அப்படின்னா, இது கொலையா, தற்கொலையா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. இதுக்கு தான் இப்ப விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா, இது கொலையா இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கும்
ஆதாரங்கள் இருக்கு இல்லையா, எவிடன்ஸ் நிறைய இப்போ கிடைச்சிக்கிட்டே இருக்கு. அதே மாதிரி ஒருவேளை இது தற்கொலையாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சில சில சம்பவங்களும் வந்து ஒருவேளை இருக்கலாம்ல, அப்படி இதை வச்சு பண்ணியிருக்கலாம் தானே அப்படின்னு சொல்லக்கூடிய பல விஷயங்களும் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மர்மமான மரணம் அப்படிங்கிறது தான் இந்த கபில சந்திரசேனோட மரணம் வந்து இப்போ வரைக்குமே இருக்கு. இன்னும் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுட்டு தான் இருக்கு. அன்னைக்கு சொன்ன மாதிரி அவங்களுடைய மனைவியை வந்து நாடு கடத்தி விசாரணைகள் மேற்கொள்றதுக்கு எங்களுடைய அதிகாரிகள் வந்து தீவிரமான நடவடிக்கைகளை இப்போ முன்னெடுத்துக்கிட்டு இருக்கதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே கூட இப்போ வரைக்கும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு இல்லையா, இந்த பணியாளர்கள் கிட்ட இருந்து, அது மட்டும் இல்லாம பிணை வழங்கினவங்க கிட்ட இருந்து, மிக முக்கியமா அரவிந்த் டி சில்வா அவருடைய மனைவி, இப்படி ஒவ்வொருத்தவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கக்கூடிய வாக்குமூலங்கள் வந்து ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல முரணாவும் இருக்கு, ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல வந்து சேர்ந்து வர மாதிரியும் இருக்கு. இப்படிதான் இருக்கு வாக்குமூலங்களும் கூட. ஈவன் அவங்களுக்கு அந்த பிரேத பரிசோதனை மேற்கொண்ட அந்த மருத்துவர்கள் கிட்ட கூட வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ இனி வரும் நாட்கள்ல இது என்ன நடக்கும்? மேபி நாங்க அன்னைக்கு சொன்ன மாதிரி அவருடைய ஃபோன் வந்து அன்லாக் செஞ்சாங்களா இருந்தா அதுல இருந்து ஏதாவது தகவல்கள் வெளிவரலாம். அப்படி இல்லைன்னா இந்த பிணையாளர்களுக்கு யாரு காசு கொடுக்கணும்னு சொல்லி யாராவது ஒரு லீடர் இருந்திருப்பாங்க இல்லையா, சரி இவங்களுக்கு இந்த காசு கொடுத்தவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க யாருன்னு கண்டுபிடிச்சா அவங்க மூலமா ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கலாம் அப்படின்னு சொல்லி கபில சந்திரசேனோட மரணம் வந்து முழுக்க முழுக்க மர்மமா தான் இருக்கு. எது எப்படி இருந்தாலுமே கூட எங்களுடைய விசாரணை அதிகாரிகள் தீவிரமான விசாரணையில இறங்கியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரியான இன்னும் அதிர்ச்சியான தகவல்கள் வெளிவரலாம், இன்னும் பெரிய பெரிய புள்ளிகள் கைது செய்யப்படலாம் இந்த விஷயத்துல அப்படிங்கிறது தான். இதே விஷயத்த நம்ம பேசும்போது இப்போ அது பேசுனா இது பேசாம இருக்க முடியாது அப்படின்னு மாதிரி இருக்க விஷயம் தான் இந்த முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ. அவர் என்னமோ ஒரு நாள் தான் விசாரணைக்கு கூப்பிட்டாங்க. ஆனா அவங்களுடைய கட்சிக்காரர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள் வந்து அது இன்னும் பெருசா பிடிச்சிட்டு அவங்க இப்படி கூப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி பெரிய பிரச்சனைகளை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து நாட்டை காப்பாத்திட்டாரு இல்லையா இறுதி போர்ல இருந்து. அப்ப அவரை கூப்பிட்டுருக்க கூடாது, நீங்க அந்த வாசலுக்கே அவரை அழைச்சிருக்க கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுன கட்சி தரப்புல இருந்து இப்போ வெளிவந்துட்டு இருக்கு. அதுலயும் அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க, என்ன அப்படின்னு சொன்னா, கபில சந்திரசேன வாக்குமூலம் வழங்கினதுனாலதான், அதாவது அவர் உயிரோடு இருக்கும்போது வழங்கின வாக்குமூலத்தோட அடிப்படையில தான் மஹிந்த ராஜபக்ஷ வந்து ஊழல் லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவுக்கு அழைக்கப்பட்டாரே தவிர அவரை கைது செய்யறதுக்காக அங்க யாருமே கூப்பிடல. அவரை கைது செய்யணுங்கிற நோக்கம் யாருக்கும் இல்லை. அவர் சொன்னாரு, அதனால ஒரு ஃபார்மாலிட்டிக்காக கூப்பிடுவாங்க இல்லையா, கூப்பிட்டு விசாரிக்கிறதுக்காக தான் வந்து கூப்பிட்டாங்களே தவிர இங்க மக்கள் சொல்ற மாதிரியோ இல்லாட்டி எதிர்த்தரப்பினர் சொல்ற மாதிரியோ கைது செய்யறதுக்காக எல்லாம் யாருமே வந்து மஹிந்த ராஜபக்ஷவை கூப்பிடல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1-2 விஷயம் மிஸ் ஆகி இருந்திருக்கணும், அன்னைக்கு விளங்கி இருக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இந்த கபில சந்திரசேனோட மரணத்துல வெளிவந்துட்டு இருக்கு. ஆனா இதே மாதிரி பாத்தீங்கன்னா இன்னொரு ஆச்சரியம் என்ன அப்படி பாத்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி தான் அந்த சிசிடிவி தான். ஏன்னா சிசிடிவி இருந்தா யார் உள்ள வந்திருக்காங்க போயிட்டு இருக்காங்க அப்படின்னு தெரியும். பட் இந்த வீட்டுல வந்து சிசிடிவி வேலை செய்யல, பட் பக்கத்து வீட்டுல வந்து சிசிடிவி வேலை செஞ்சிருக்கு. அதை வந்து எடுத்திருக்காங்க. அதுல வந்து யார் உள்ள போயிட்டு வராங்க வெளியில போயிட்டு வராங்க அப்படின்றது வந்து தகவல்கள் வெளியாகும் அப்படின்றது வந்து பொறுத்திருந்து பார்ப்போம். நிச்சயமா விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. மற்றது வந்து இப்ப நீதிமன்ற விசாரணைக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு சம்பவத்தை பத்தி நாங்க இல்லாத தகவல்களை பரப்பக்கூடாது. நிஜமாவே இப்போ இருக்கிற விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறது தான் எங்களோட நோக்கம். ஸோ விசாரணையோட ஒவ்வொரு முன்னேற்றங்கள் இருக்கு இல்லையா, இன்னைக்கு இந்த மாதிரி தகவல்கள் வெளியாயிருக்கு, நாளைக்கு நீதிமன்றத்துல முன்னிலைப்படுத்துவாங்க அப்படின்னா நாளைக்கு இந்த தகவல்கள் வெளிவரப்போகுது அப்படிங்கிறத மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரே நோக்கத்துக்காக தான். இப்படியான பின்னணியில வந்து தவறான வங்கி கணக்குக்கு வைப்பிடப்பட்டு பணத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்ள முடியாமல் போயிருக்கக்கூடிய இன்னொரு நிலைமை வந்து எங்களோட நாட்டுல உருவாகி இருக்கதா வந்து பாராளுமன்ற உறுப்பினர் தயாசிறி ஜெயசேகர் ஒரு வெளிப்படுத்தல் பண்ணியிருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா இந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன் சம்பந்தமா தான். இது வந்து 2 பிரான்ச்சுக்கு வந்து போடணுமா, அதாவது சென்னை மற்றும் இன்னொரு பிரான்ச் இருக்கா, அதுல வந்து போட வேண்டியதை வந்து இவங்க வந்து மாத்தி போட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாத்தி போட்ட அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அந்த அக்கௌண்ட்ல போன அமௌண்ட் வந்து திருப்பி இன்னொரு அக்கௌண்ட்டுக்கு மாறி இருக்குதாவும் சொல்றாங்க. சோ இப்ப வந்து போன காசை வந்து திருப்பி எடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இது வந்து இலங்கை மதிப்புல 8 கோடி ரூபாய் அந்த அளவுக்கு தான் இப்ப மதிப்பிட்டு இருக்காங்க. சோ ஆக மொத்தத்துல நீங்க வந்து ஆரம்பிக்கும் போதே ஒண்ணு சொன்னீங்க இல்லையா, அது வானிலை, நாங்க வந்து தித்வா புயல் பேசிட்டு இருக்கும்போது என்ன சொன்னீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வானிலை வளிமண்டலவியல் திணைக்களத்துல வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். அதை வந்து திரைசேரியில காணாம போனது வந்து அந்த துறையில வேலை செஞ்ச அலட்சியம் அப்படின்னு சொல்லலாம். இப்ப அரசாங்கம் என்ன பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பிரச்சனை வந்தோன்னு அவங்க வந்து அது பொறுப்பேற்காம அந்த வேலை செஞ்சிருப்பாங்க இல்லையா, அவங்க மேல கையை காட்டிட்டு அரசாங்கம் வந்து மூவ் ஒன் ஆகுற மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இப்ப வந்து வெளியாகும். ஆமா, இப்ப இன்னைக்கு ஒரு 8 கோடி வேற ஒரு வங்கி கணக்குக்கு பரிமாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தானே தயாசிறி ஜெயசேகர் வெளிப்படுத்தி இருக்காரு. இப்போ இதுக்கு அரசாங்கம்
அரசாங்கம் இனி நீங்க சொல்ற மாதிரி இனி என்ன பதில் சொல்ல போகுது அப்படிங்கிறது தெரியல. ஆனா இப்போ நீங்க இந்த நிதி விஷயம் பேசும்போது தான் எனக்கு இன்னொரு விஷயம் ஞாபகம் வருது. எங்களோட இதே நிகழ்ச்சியில நாங்க ஒரு விஷயத்த வெளிப்படுத்தி இருப்போம். என்ன அப்படின்னா, இந்த ஹர்ஷடி சில்வா இருக்காரு இல்லையா, அவரு இந்த கோப் குழுல வந்து ஒரு விஷயத்த கேட்டிருப்பாரு. ரீபில்டிங் ஸ்ரீலங்கா, டித்வாக்காக சேகரிக்கப்பட்ட நிதி. இந்த நிதி வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அப்படிங்கிற ஒரு அக்கவுண்ட்டுக்கு நீங்க மக்கள் கிட்ட இருந்து, தன்னார்வலர்கள் கிட்ட இருந்து நீங்க பணத்தை சேகரிச்சீங்க. அதுக்கு வந்து இன்னொரு அக்கவுண்டே ஓப்பன் ஆகல அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாங்க இந்த நிகழ்ச்சியில வந்து வெளிப்படுத்தி இருப்போம். ஹர்ஷடி சில்வா வந்து கேள்வி எழுப்பியிருப்பாரு. அப்போ இன்னமுமே வந்து இந்த நாங்க சொன்ன விஷயத்துக்கு வருவோமே, இடைத்தங்கல் முகாம்கள்ல மக்கள் இன்னுமே இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்ப இங்க இந்த ரீபில்டிங் ஸ்ரீலங்கால சேகரிச்ச பணம் எல்லாம் எங்க? நிதி எல்லாம் எங்க? அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டினும் இந்த சந்தர்ப்பத்துல கேட்கலாம் இல்லையா நாங்க? மேபி அந்த காசுல தான் அவங்க வந்து அந்த பெட்டா பஸ் ஸ்டாண்ட் செஞ்சாங்களோ தெரியாது இல்லையா? ஆமா, அதுவும் மக்கள் தான். ஆமா. மக்கள் பணம் தான். ம். வார்த்தைக்கு வார்த்தை நாங்க மக்கள் பணத்தால கொடுத்துருந்து கட்டுனோம், எடுத்தோம் மக்கள் எடுத்தோம் பணம். அப்படின்னு சொன்னாங்க. ஆமா. ஸோ பெட்டா பஸ் ஸ்டாண்ட்ல பெயிண்ட் அடிச்ச செலவுக்காக அதை எடுத்தாங்களோ தெரியல. மேபி ம். இருக்கலாம். இல்ல அது வந்து ரீபில்டிங் ஸ்ரீலங்கா அப்படின்னு ஆரம்பிச்சதுக்கான ம். காரணம் என்ன அப்படின்னா, நாங்க வந்து ஒரு கம்பேக் குடுக்கணும். மறுபடியும் ஸ்ரீலங்காவ ரீபில்ட் பண்ணி இது வந்து இந்த அனர்த்த நிலைமையில இருந்து மக்களுக்கு எவ்வளவு காசு தேவைப்பட்டுச்சு அந்த சந்தர்ப்பத்துல. அதே மாதிரி அரசாங்கம் கேட்டத தாண்டி நிறைய நிறைய மக்கள் வந்து ஆமா. அவங்களாவே முன்னுக்கு வந்து உதவி ம். செஞ்சதாகவும் தகவல் வந்து அவங்களுடைய அந்த வெளியாகி இருந்துச்சு. மாச சம்பளத்துல ஒரு சின்ன தொகைய வந்து அதுக்கு டொனேட் பண்ணவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இருக்காங்க. சோ இப்படியான பின்னணியில வந்து இப்ப இந்த காசெல்லாம் எங்க? என்ன ஆச்சு? ஹர்ஷடி சில்வா ம். வந்த காசு எங்க? அதே மாதிரி $2.5 மில்லியன் எங்க? என்னாச்சு? இப்ப இந்த சரி இப்ப 8 8 கோடி கோடி எங்க? எங்க? ஸோ அது என்ன சொல்றது? இப்ப என்னாச்சு அப்பு அப்படின்னு கேட்கிற அளவுக்கு தான் நம்ம நிலைமை வந்து இல்ல வந்திருக்கு. ஊழல் அத வந்து ஒழிக்கிறோம். ஊழல் பண்ண மாட்டோம் அப்படின்னு யாரோ சொன்னாங்க அப்படிங்கிறது தான் இப்ப வந்து இருக்கு. ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல எதிர்க்கட்சிகள் முன்வைக்கிற குற்றச்சாட்டுகளும் அவங்க சொல்ற விதம் வேணா தப்பா இருக்கலாம். இந்த எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தை விமர்சிக்கிற விதம் தப்பா இருக்கலாம். எதுக்கெடுத்தாலும் திட்டிக்கிட்டே, எதுக்கெடுத்தாலும் விமர்சிச்சுக்கிட்டு இருக்கிறது தானே எங்களோட எதிர்க்கட்சி. அரசாங்கம் என்ன பண்ணாலும் விஜய்க்கு வாழ்த்து தெரிவிச்சதுக்கே கண்டனம் வெளியிட்டவங்க தானே. இப்படி இருக்கக்கூடிய ஒரு எதிர்க்கட்சி ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல முன்வைக்கிற சின்ன சின்ன குற்றச்சாட்டுகள் இருக்கு இல்லையா? அவங்க அத லைட்டா சொல்லிட்டு போற குற்றச்சாட்டுகள் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு நிலைமை தான் இப்போ வந்திருக்கு. அரசாங்கத்துக்கு முழுக்க எதிர்ப்பு கிடையாது. ஆனா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு நாங்க தள்ளப்பட்டிருக்கோம். அரசாங்கம் எங்கள தள்ளி இருக்கு அந்த ஒரு சூழ்நிலைக்கு. அதான் இன்னைக்கு இப்போ காசு காணாம போகுது. இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்ப ஏர்லைன்ஸ்ல வந்து 8 கோடி மாயமாகியிருக்கு அப்படின்னு சொல்றாரு இல்லையா தயாசிரி ஜெயசேகர். இதுக்கு முன்னாடி அப்ப இந்த நேற்றைய தினம் ஒரு செய்தி வெளியாகி இருந்தது. நீங்க பார்த்திருப்பீங்க. ஓமான்ல இருந்து ஒரு அமௌண்ட் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னு ஆமா. சொல்லியிருக்காங்க. அது என்னன்னா ஒரு ஆசிய நாடுல இருந்து காணாம போன ஹேக்கர்ஸ் மூலமா திருடப்பட்டதா சொல்லப்படக்கூடிய 6.6 மில்லியன் அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா அது இலங்கைக்கான பணமா அப்படிங்கிற தொடர்பா இன்னும் விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இங்க திருடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவங்க என்னடானா ஹேக்கர்ஸால திருடப்பட்ட பணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இலங்கையோடதா ஏன்னா ரீசெண்டா வந்து வேற எந்த ஒரு ஏசியன் கண்ட்ரிலையுமே இவ்வளவு பெரிய அமௌண்ட் வந்து ஹேக்கர்ஸால திருடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தி எங்களுக்கு தெரியாது. மேபி திருடப்பட்டிருக்கலாம். யாருக்குமே தெரியாம திருடப்பட்டிருக்கலாம். ஏசியன் கண்ட்ரி ஒன்ல வந்து இப்படி நடந்திருக்கு அப்படின்னா அது ஸ்ரீலங்கால தான் நடந்துச்சு. எல்லாருக்குமே தெரியும். அப்போ அப்படியான பின்னணியில அந்த காசும் இதுவும் ஒண்ணா அப்படிங்கிற மாதிரி விசாரணைகள் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஏர்லைன்ஸோட 8 கோடி இந்த விஷயமும் இன்னும் கொஞ்சம் பெருசா போகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்கள் வெளிப்படுத்தப்பட்டுட்டு இருக்கு. அப்படியே போனாலும் என்ன நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஏர்லைன்ஸ் வந்து ஒர்க் பண்ணுவாங்க இல்லையா? ஆமா. இதுக்கு வந்து பொறுப்பா சில பேர் வந்து வேலை செய்வாங்க. அவங்கள வந்து பணியில இருந்து நீக்குவாங்க. அப்புறம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் நடக்க போகுது. கடைசியில மக்கள் நிதியில கை வைப்பாங்க. மக்கள் நிதி இப்ப இந்த $2.5 மில்லியன் காணாம போச்சு. உடனே பாத்தீங்கன்னா கரண்ட் பில்ல வந்து கூட்டிட்டாங்க. சோ இதுக்கு இப்ப இந்த 8 கோடிக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பொறுத்திருந்து பார்க்கலாம். எல்லாமே மக்கள் தான். அதான் ஆரம்பத்துல இருந்து அவங்களுக்கு ஓட் போட்டதும் சரி, ஓட் போட்டதுக்கு அப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகளையும் சரி, எப்பவுமே இந்த அழுத்தங்களை தாங்கிக்கிறது வந்து மக்கள் தான். ஏன்னா சாதாரண இது மக்களுக்கான அரசு இல்லையா? தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம். சரி, நம்ம நாட்டு நிலவரம் இப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளுடைய பக்கத்து நாடு சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லலாம். இந்தியா நிலவரம் என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழக முதலமைச்சர் விஜய் வந்தார் இல்லையா? அவர் வந்ததுக்கு அப்புறமா ஈழத்தமிழர்களுக்கு ஒரு விஷயம் பண்ணாரு. ஈழத்தமிழர்களுக்கு இல்ல, இலங்கை தமிழர்களுக்கு என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு லெட்டர் ஒன்னு எழுதினாரு. அந்த மத்திய அமைச்சர்கிட்ட வந்து அந்த கைது செஞ்சாங்க இல்லையா, தமிழக மீனவர்கள் சில பேர் வந்து கைது செஞ்சிருந்தாங்க இலங்கை கடற்படையால. அவங்களும் வந்து விடுவீங்க அப்படின்னு வந்து
லெட்டர்லாம் எழுதி ம். அதுக்கப்புறமா வந்து அவருக்கு ஓட் போட்டவங்களே கொஞ்சம் வந்து யோசிச்சாங்க. இலங்கையிலேருந்து ஓட் போட்டவங்க கொஞ்சம் யோசிச்சாங்க. ஆ. இப்படி இருக்கிற பட்சத்துல இலங்கை கடற்தொழில் அமைச்சர் இருக்கார் இல்லையா? அவர் வந்து நேற்று ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. என்ன ம். சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல வந்து விஜய் அவர்களுக்கு வந்து வாழ்த்து சொல்லியிருக்காரு. ம். வாழ்த்து மட்டும் சொன்னது இல்லாம பார்த்தீங்கன்னா, அந்த இந்திய மீனவர்கள் வந்து இழுவை படகு வந்து யூஸ் பண்றாங்களாம். ம். அதனால வந்து இலங்கை மக்களுடைய வாழ்வாதாரம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுது. ஸோ ம். இது குறித்து விஜய் வந்து இவர்கிட்ட வந்து பேசணும் அப்படின்ற ம். மாரி ஒரு கோரிக்கையும் வந்து விடுத்திருக்காரு ம். கடற்தொழில் அமைச்சர். அமைச்சர். எனக்கு ஞாபகம் இருக்கு. இந்த கச்சத்தீவு விவகாரம் இருக்கு இல்லையா? அந்த விஜயோட பிரச்சாரத்துல, தேர்தல் பிரச்சாரத்துல ஒரு இடத்துல, அந்த ஒரு இடத்துல தான் பேசியிருப்பாரு. கச்சத்தீவ வந்து கைப்பற்றணும். அதுக்கு வந்து மோடி அவர்கள் வந்து அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு கருத்தை வெளியிட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் எங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய சகோதர மொழி மக்கள்கிட்டயும் வந்து விஜய் ரொம்ப ஃபேமஸ் ஆனது வந்து இந்த ஒரு விஷயத்தினால தான். இப்ப கூட நீங்க போயிட்டு எங்களோட நாட்டுல இருக்கக்கூடிய யாராவது ஒரு சிங்கள ஒரு நபர்கிட்டயோ, உங்களோட சிங்கள ஒரு நண்பர்கிட்டயோ நீங்க கேட்டீங்க அப்படின்னா, "விஜய தெரியுமா?" அப்படின்னு சொல்லி, நடிகரா தெரியும். ஆமா. அதே மாதிரி யார் அந்த கச்சத்தீவ கேட்டாரு அவர் தானே அப்படின்னு சொல்ற அளவுக்கு விஜய் இந்த விஷயத்துல தான் ஃபேமஸ் ஆனாரு. அப்போ கூட இந்த ராமலிங்கம் சந்திரசேகர் அவர்கள் வந்து ஒரு அ என்ன சொல்றது? ஆவேசமா விஜய்க்கு பதில் சொல்லியிருந்தாரு. "அப்படியெல்லாம் எதுவும் குடுக்க முடியாது. நீங்க வந்து நீங்க வந்து எங்களோட விஷயங்கள வச்சு நீங்க அரசியல் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட அரசியல் காரணத்துக்காகலாம்" அப்படி இப்படின்னு சொல்லி அவர் நிறைய விஷயங்கள் வந்து விஜய்க்கு எதிரா பேசியிருந்தாரு. ஞாபகம் இருக்கு. அப்படியான பின்னணியில தான் இப்போ இவர் முதலமைச்சர் ஆனதுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சு, இந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எது எப்படி இருந்தாலுமே கூட விஜய் இல்ல, யாரு முதலமைச்சரா வந்தாலுமே, இந்த மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து காலம் காலமா எங்களோட நாட்டுல இருந்துகிட்டு தான் இருக்கு. இப்போ மத்தது இந்த மீனவர் பிரச்சனைக்கு இலங்கைக்குள்ளேயே ஒரு சரியான சொல்யூஷன் இல்லாததுக்கான ஒரு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சருக்கு வந்து அந்த விடயத்துல ஒரு சரியான தெளிவின்மை அப்படிங்கிறது வந்து நாங்க சொல்லல. அந்த மக்கள் அந்த சொல்றாங்க. ஆ அந்த விஷயத்துல பாதிக்கப்பட்ட மக்களோட மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா இருக்கிறதும் அதுதான். அவருக்கு அத பத்தி எதுவுமே தெரியாது. அ நாங்க வந்து அந்த ஒரு ப்ரொடெஸ்ட் ஒண்ணு நடந்துச்சு. ப்ரொட்டஸ்ட் எங்க கோல்ஃபேஸ் முன்னாடி நடந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நாங்க போயிருந்தோம். எங்களோட ஊடகம் சார்பா நானும் போயிருந்தேன். போயிருந்த சந்தர்ப்பத்தில வந்து, அங்க ஒருத்தர்ட்ட பேசுவோம் இல்லையா? பேசும்போது அவங்க இந்த உளவு இயந்திரம் மூலமா அ மீன்பிடி நடவடிக்கைகள்ல ஈடுபடுறதுக்காக எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாரு. அதாவது ஜனாதிபதி எங்களுடைய அரசாங்கம் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தது. இதுக்கு வந்து நாங்க ப்ரொட்டெஸ்ட் ஒண்ணு பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்க போயிருந்த சந்தர்ப்பத்தில தான், அங்க இருந்த மக்கள் கருத்து தெரிவிச்சிருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அவங்க சொன்ன அந்த விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, அ எங்களுடைய முழுக்க முழுக்க இதுல தவறு வந்து எங்களோட விஷயத்துக்கு பொறுப்பா இருக்கக்கூடிய அமைச்சர் தான். அவருக்கும் இந்த விஷயத்துக்கும் எந்த ஒரு சம்மந்தமுமே கிடையாது. அவரு வந்து இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகுறதும் ரொம்ப கம்மி. மத்தது எங்களோட கருத்துக்கள பிரசிடென்ட் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிறதுக்கோ, அதுக்கான ஒரு சொல்யூஷன் எடுக்கிறதுக்கோ அவர் முன் வர்றது வந்து இல்ல. அதுதான் எங்களோட பாதி பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு சொல்லி டைரக்ட்டா அந்த அமைச்சர் மேலேயே பல குற்றச்சாட்டுக்கள முன் வச்சிருந்தாங்க. இன்னைக்குன்னு இல்ல, இந்த அரசாங்கம் அமைஞ்ச நாள்ல இருந்து இந்த குற்றச்சாட்டு அவர் மேல இருக்கு இல்லையா? கடற்தொழில் அமைச்சர் மேல நிறைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. ம். அந்த அரசாங்கத்துக்கும் தெரியும். பட் ஆமா. அதுல வந்து எந்த மாற்றமே அவங்க கொண்டு வரல. கொண்டு வரதில்ல. ஏதாவது ஏதாவது மக்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைச்சிருந்தா, அவங்க ஏதோ ஒரு சின்ன ஒரு மாற்றம் சரி கொண்டு வந்திருக்கலாம். ம். ஜஸ்ட் ஏதாவது ஒரு விஷயம் நடந்ததுக்கு அப்புறமா கடற்தொழில் அமைச்சர் சும்மா பேசுறதால எதுவுமே நடக்க போறதில்ல நடக்க இல்லையா? போறதில்ல. ம். ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் இப்போ 1½ வருஷம் ஆச்சு. இதுவரைக்கும் எதுவுமே பண்ணல. ம். இனிமேலும் பண்ணுவாங்களா அப்படின்றது கூட கேள்விக்குறி தான். ம். ஸோ பார்ப்போம். இந்த பிரச்சனை வந்து நீங்க சொன்ன மாரி தான். இந்த தொழிலாளர்கள் பிரச்சனை வந்து என்னைக்குமே முடியாது அப்படின்ற மாரி தான் இருக்கு. ஆமா. அந்த மீனவர் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு அரசாங்கத்திலயுமே அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் வந்து கிடைக்காது. விஜய் இப்படி ஒரு கடிதம் எழுதியிருந்தார் இல்லையா? கடிதம் எழுதி அழுத்தம் குடுத்திருந்த சந்தர்ப்பத்தில, அந்தந்த சங்கங்கள் வந்து கண்டனம் வெளியிட்டிருந்தாங்க. இலங்கையில இருந்து. கண்டனம் அப்படிங்கிறத தாண்டி அவங்க ஒரு கோரிக்கை முன் வச்சிருந்தாங்க. இல்ல நாங்க இத பேசி சால்வ் பண்ணிப்போம். எங்க எங்க பக்கம் இருக்க நியாயத்தையும் நீங்க கேட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தையும் முன் வச்சிருந்தாங்க. ஸோ இப்படியான பின்னணியில தான் இப்போ இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரே வந்து விஜய் கிட்ட ஒரு கோரிக்கை முன் வச்சிருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதுக்கு அவர் என்ன மாரி ரெஸ்பான்ஸ் பண்றாரு. யாரு விஜய்? அவருக்கே 1008 பிரச்சனை இருக்கு. அவரு நம்ம கடற்தொழில் அமைச்சருக்கு ரிப்ளை பண்ணியிருக்க போறாரா? இல்ல அப்படி இல்ல. இனி என்ன எங்களோட நாட்டுல இருந்தும் பல பேர் வந்து வர்ச்சுவல் வாரியர்ஸ் அவருக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுக்காகவாவது அவர் இத பத்தி ம். பார்க்கணுமா இல்லையா? பாப்போம் கண்டிப்பா பார்த்தாகணும். ஏன்னா இல்லன்னா இந்தியால இருந்து இன்னும் அத்துமீறி வரக்கூடியவங்க இங்க கைதாகிறதும் அதிகமாகும். இங்கருந்து எங்களுடைய கடல் வளம் பாதிக்கப்படுது. மற்றது சட்டவிரோதமான செயற்பாடுகள் அதிகரிக்குது. ஒரு தமிழக முதலமைச்சரா அவர் அதுக்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும். இப்படியான பின்னணியில வந்து பிரித்தானிய நாடாளுமன்றத்தோட தமிழர்களுக்கான அனைத்து கட்சி உமா குமரன் அவங்க அதுல ஒரு உறுப்பினரா இருக்காங்க. பார்லிமெண்ட்ல இருக்காங்க. அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களும் இந்த விஜய்க்கு விஷ் பண்ணியிருக்காங்க.
தமிழக முதலமைச்சராக நீங்கள் பதவியேற்றது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். முக்கியமாக இவங்க ஈழத்தமிழர்களோட பிரச்சனையை பற்றி இந்த இடத்துல வலியுறுத்தி தமிழ்நாடோட சேர்ந்து ஈழத்தமிழர்களுக்கான பிரச்சனைகளை வந்து நிவர்த்தி செய்கிறதுக்கும் ஒன்றிணைந்து செயற்படுறதுக்கும் நாங்கள் தயாராக இருக்கோம். அந்த விஷயத்தை வந்து நாங்கள் உங்ககிட்ட கலந்து ஆலோசித்து பிரித்தானியா வந்து சேர்ந்து செயற்படும் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு வாக்குறுதி வழங்கியிருக்கிறது மட்டும் இல்லாமல் விஜய்க்கு அதுக்காக அழைப்பும் விடுத்திருக்காங்க. ஈழத்தமிழர்களுக்காக வாங்க சேர்ந்து செயற்படுவோம் அப்படின்னு சொல்லி உமா குமரன் அவங்க வந்து எங்களுடைய ஈழத்தமிழ் சார்பாக வந்து அந்த நாட்டில் குரல் எழுப்பக்கூடிய ஒருத்தவங்க, எல்லாருக்குமே தெரியும். அவங்க சார்பாக வந்து விஜய்க்கு ஒரு அழைப்பு விடுத்திருக்காங்க. வர்றவங்க எல்லாருமே விஜய்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க, அழைப்பு வாழ்த்து சொல்றாங்க. ஈழத்தமிழர் விவகாரம் தொடர்பா பேசுங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. பட் விஜய் என்ன மைண்ட் செட்ல இருக்காரு அப்படின்றது யாருக்குமே தெரியல. அவர் சரிவா நல்ல நாள் பாத்துக்கிட்டு இருக்காரோ தெரியல. இல்ல இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தமிழ்நாட்டுல பல மாற்றங்கள் கொண்டு வரப்படுது அப்படின்னு சொல்லி கேள்விப்படுது. நல்லது நடந்தா ஓகே தான். மாற்றம் எல்லாரும் சொல்ற மாதிரி எங்களோட நாட்டிலையும் மாற்றம் வேணும், நாங்க ஒரு மாற்றத்தை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதான் இங்க கொண்டு வந்து நிறுத்திக்கிங்க அது பாத்தீங்களா. மாற்றமா ஏமாற்றமா அப்படிங்கிறது வந்து இன்னொரு 3 வருஷத்துக்குள்ள தெரிய வந்துடும். அடுத்த ஆட்சி வர்றதுக்குள்ள தெரிய வந்துடும் எப்படியும். அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு மாற்றத்தை கேட்டு கூட்டிட்டு வந்து விட்டுருக்காங்க. அவங்க கேட்ட மாற்றம் அவங்களுக்கு கிடைக்குதா இருந்தா சந்தோஷம். எங்களுக்கு தான் கிடைக்கல, அவங்களுக்கு கிடைச்சா சரி, சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட வேண்டியதா. ஸோ இதுதான் இன்னைக்கு உலகத்துல நாட்டுல எங்களை சுத்தி நடந்துகிட்டு இருக்கக்கூடிய செய்திகள். ஸோ நாளைய தினம் இல்லை, நாங்க வீக்கெண்ட் நாங்க வரமாட்டோம். திருப்பி திங்கட்கிழமை வந்து சந்திக்கலாம். பை பாய். துர்கா லக்ஷ்மி வீடியோ கால் ஜோதிடம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் வீடியோ கால் மூலம் சரி செய்யப்படும். அனைத்து பிரச்சனைகளுக்கும் 11 நாட்களில் தீர்வு.